ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஹோம் டூர் தான். ஹோம் டூர் இல்லை, நான் என் வீட்டை எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வாங்க போகலாமா வீட்டுக்கு? பாருங்கள் எங்கள் ஹோம் டூரை. இதை பாருங்கள், பாப்பா நடந்து போகிறா பாருங்கள். இதுதான் எங்களோட சமையல் செய்கிற இடம். எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. சமைச்சு வச்சாச்சு. என்ன சமைச்சு வச்சுன்னு அது வீடியோ வரும். இது எல்லா ஜாமும் இருக்கு பாருங்க. சூடாக இருக்குது, தொட்டுட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறம் வீட்டு பூட்டு எல்லாமே இருக்குது. அழகாக அடுக்கி வச்சுருக்கேன்னா பாப்பா எடுத்துட்டா பாருங்க. குடம், 2 குடம், அதுக்கு மேலே செம்பு, பாத்திரம் வைக்கிற கூடை, அதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பீரோடில் அதனால் வச்சுருக்கு. இதில் அரிசி, வெங்காயம், சத்து மாவு எல்லாமே இருக்கும். 2 வழியிலையுமே அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ட்ரெஸ்ஸஸ் தான் ரெண்டுமே. அந்த பையும் இந்த பையும் ட்ரெஸ்ஸஸ் தான். இது பண்டம் போட்டு வைக்கிற டப்பா. பெருசாக நமக்கு கிடச்சிடுச்சு. கடையில் போய் கேட்டோன்னா பெருசாகவே தந்துட்டாங்க. இது நம்ம பூஜை இடம். இது நம்ம பூஜை இடம் பாருங்க, நல்லா இருக்குல்ல? அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம சாந்து போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனால் இன்னும் இங்கே இருக்குது, வெட்டாமல் அப்படியே இருக்குது. இதுதான் நம்ம கட்டில், நம்ம படுக்கிற கட்டில். அதுக்கப்புறம் பாப்பா விளையாடு ஜாமான்லாம் கிடக்குது. அப்படியே போனோன்னா பாப்பாவோட வாக்கரு. எப்போ பாப்பாவுக்கு வாக்கர் தேவைப்படாது, ஏன்னா அவன் நடக்கிறாள். பாருங்கள், நடந்து எங்கே போகிறான்னு. நடந்து போயிட்டே இருப்பாள். வருஷ என்ன பண்ணுறீங்க பாருங்க. ஆமாம், அடுபடி மூஞ்சி சரியாக தெரியலன்னு ஏன்னு தெரியல. இதுதான் இப்படிதான் நம்ம வீட்டை வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், வெயில் அடித்தா கொளுத்துன்னு கொளுத்துது. அப்புறம் மழை அடித்தா அதுவும் கொளுத்துன்னு கொளுத்துது. எதையும் மொத்தத்தில் தாங்க முடியாது. மழையும் தாங்க முடியாது, வெயிலையும் தாங்க முடியாது. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.